ரெட்மியோட லெகசி நமக்கே தெரியும். ரெட்மி நோட் 3, ரெட்மி நோட் 3S Prime, ரெட்மி நோட் 4, ரெட்மி நோட் 7 Pro இந்த மாதிரி அட்டகாசமான ஃபோன்ஸ் Xiaomi லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, இப்போ புதுசா லான்ச் பண்ணிருக்க ரெட்மி நோட் 15 அதே லெகசியை திருப்பி கொண்டு வர போதாமா. இட் இஸ் அ கம் பேக் அப்படின்றாங்க ஷாமிக்காரங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்க, அதுக்கான கான்ஃபிடன்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த போன்ல சில சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங்கான சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர்ஸ் ரெட்மி நோட் 14. ஸோ இந்த வருஷம் வந்து ஹைலைட்டே கர்வ்ட் ஸ்லிம் AMOLED டிஸ்பிளே, பெரிய பேட்டரி அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி 108 மெகாபிக்சல் கேமரா. இதெல்லாம் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா கம்பேர்ட் டு ரெட்மி நோட் 14, ரெட்மி நோட் 15ல நிறைய அப்கிரேட்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. ஆனா போன் உண்மையா நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா வீடியோஸ் கடைசி வரைக்கும் பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, என் பேர் இர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக் அண்ட் டெக் தமிழ். அன்பாக்சிங் ஆரம்பிக்கலாமா? ஸோ இதான் ரெட்மி நோட் 15ஓட பாக்ஸ். நீங்க லிட்டை திறந்தோடனே ஆக்சுவலி பெரிய பாக்ஸ் இருக்கிறதுனால நிறைய விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கேஸ் கிடச்சிடும் வித் இன் த பாக்ஸ். தட்ஸ் அ குட் திங். அஃப்கோர்ஸ் நீங்கள் யூவி ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இன்ஸ்டால் பண்ண விரும்புறீங்கன்னா கர்வ் டிஸ்பிளேல அந்த க்ளூ உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சில குவிக் ஸ்டார்ட் கைடு இருக்கு அஃப்கோர்ஸ். அண்ட் த கேஸ் நல்ல குவாலிட்டி சிலிகான் கேஸ். லெட்ஸ் கீப் தட் டு தி சைடு. குயிக்கா பண்ணுவோம் அன்பாக்சிங். பை தி வே, ஹாப்பி நியூ இயர் கைஸ். 2026ல ட்ராக் அண்ட் டெக் தமிழோட கோல் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஆசமான இன்ஃபர்மேஷன் ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும். அதுதான் எங்கள் கோல். ஸோ இதாங்க ரெட்மி நோட் 15. இந்த ஃபோனை பற்றி கண்டிப்பாக பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி வேற என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துலாமா? 45 வாட் சார்ஜர் இருக்கு அண்ட் USB டைப் A டு டைப் C கேபிள் உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே கொடுத்துட்றாங்க. ஸோ தேவையான விஷயம் எல்லாமே பாக்ஸ்குள்ளே உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ தட்ஸ் அ குட் திங். கொடுக்குற காசுக்கு நல்ல பாக்ஸ் கண்டென்ட்ஸ். இந்த ஃபோனை பாருங்களேன். இட் லுக்ஸ் வெரி குட். இட் ஃபீல்ஸ் வெரி குட். உண்மையாக சொல்லணும்னா இட் ஃபீல்ஸ் வெரி லைட்டுங்க. செம்ம லைட்டாக இருக்குது ஃபோனு. ஸ்லிம்மாகவும் இருக்குது. வெறும் 7.4 mm ஸ்லிம்மாமா. ஸோ இந்த வருஷம் கர்வ் டிஸ்பிளே கொடுத்து திருப்பி கர்வ் டிஸ்பிளே எந்தூசியாஸ்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா, இந்த ரெட்மி நோட் 15ஓட பேக் கேமரா டிசைன் வந்து ரெட்மி நோட் 14 ப்ரோட டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ப்ரீமியமான டிசைன் ஃபீல் ஆகுது. அஃப்கோர்ஸ் ஃபுல்லி பிளாஸ்டிக் பேக் தான், பட் இட் ஸ்டில் ஃபீல்ஸ் ரியலி குட் இன் த ஹேண்ட். இன்ஃபேக்ட் ஒரு தடவை நான் வெயிட் செக் பண்ணி பார்த்துறேன். பை தி வே, இந்த வெயிட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கிடைக்குங்க. ஆவரேஜ் குவாலிட்டி ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் தான். ஸோ அதனால தான் கட்டி தூக்கி போட்டாச்சு. பட் anyway, let's take a look at the weight. I think கிட்டத்தட்ட 175 grams இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மேபி 182. அது அதிகம் தோணுது எனக்கு. ஆக்சுவலி 179 சொல்லுவோம். ஓகே, 179. ஓகே, செக் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சொன்னது கரெக்டாக இருந்தது. 175 grams தாங்க வெயிட் ஃபார் திஸ் பிக் ஃபோன். வெரி குட் ஜாப் ரெட்மி. இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு IP66 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம், அப்கிரேடட் ஃப்ரம் IP54. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் 8108 சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா போன வருஷம் வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 இருந்தது, பட் ஸ்டில் அட்வான்ஸ் டபுள் ஸ்ட்ரென்தனிங் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ தட்ஸ் அ குட் திங். லெட்ஸ் ட்ராப் அண்ட் செக் குவிக்லி. 1 2 3. நோ ப்ராப்ளம். பின்னாடி இருந்து ட்ராப் பண்ணா பிளாஸ்டிக்கு. பா, நோ ப்ராப்ளம். கலர் அழகா இருக்குல்ல. இந்த கலரோட பேர் வந்து கிளேஷியர் ப்ளூ. இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து மிஸ்ட் பர்பிள், இன்னொன்று வந்து பிளாக் கலர். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் ராக்கர் இருக்கு, மேலே ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, கீழே ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. ஸோ டூவல் ஸ்பீக்கர், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கிடைச்சிரும். இன்ஃபினிட் பிளாஸ்டர் இருக்கு, மைக்ஸ் கொடுத்துருக்காங்க, டைப் C 2.0 போர்ட் இருக்கு. அண்ட் உங்களுக்கு சிம் கார்டு ட்ரேல SD கார்டு போடுறதுக்கான ஆப்ஷனும் கிடைச்சிரும். பை தி வே, அடுத்தது நான் டிஸ்பிளே பத்தி பேச போறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. வீடியோ பாக்குறீங்க, பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க சப்போர்ட் கொடுத்தா தானே எங்களுக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க. இன்ஃபேக்ட் போன வருஷம் கம்பேரிசன்ல 2025 வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைலி வியூட் சேனல்ஸ் ஆஃப் தமிழ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ட்ராக் அண்ட் டெக் தமிழ் தான். ஆனா நிறைய பேர் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் எங்களுக்கும் மோட்டிவேஷன் வரும் இந்த மாதிரி வீடியோஸ் பண்றதுக்கு. சோ எனிவே, டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 6.77 inch டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இந்த வருஷம் ஆஃப் கோர்ஸ் 3D கர்வ்ட் OLED டிஸ்பிளே கிடைக்கும். அண்ட் போன வருஷம் கம்பேரிசன்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து இட்ஸ் a slightly bigger display. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ ஸ்லைட்லி பிரைட்டர். ஸ்லைட்லி இல்ல, நல்லாவே பிரைட்டர் டிஸ்பிளே சொல்லலாம். ஏன்னா 3200 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த 20,000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்க போன்ஸ்ல ஒன் ஆஃப் த பிரைட்டஸ்ட் டிஸ்பிளேஸ்னு கண்டிப்பா சொல்லலாம். அண்ட் டிஸ்பிளே குவாலிட்டி கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்ல கலர் டியூனிங் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு சூப்பர்பான கலர் ஆக்யூரசியும் கிடைச்சிருங்க. இன்ஃபேக்ட் அன்லாக் பண்றதும் ஈஸியா இருக்கு. ஏன்னா ஆப்டிகல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்திருக்காங்க. சோ தட்ஸ் குட். என்னதான் டிஸ்பிளே குவாலிட்டி சூப்பரா இருந்தாலும் ஒரே ஒரு பிரச்சனை நான் கண்டிப்பா ஹைலைட் பண்ணி தான் ஆகணும். இந்த சிப் செட், இதுக்குள்ள இருக்க சிப் செட், அதை பத்தி பேச போறேன். இதுக்குள்ள இருக்க சிப் செட்டால HDR வீடியோ பிளேபேக் சப்போர்ட் பண்ண முடியாததுனால உங்களுக்கு YouTube and Netflixல HDR சப்போர்ட் கிடைக்காது, which is a huge disappointment. இன்னொரு விஷயம் எனக்கு ஸ்லைட்லி ஒரு டிசப்பாயின்மெண்டா தோணுச்சு. அது என்னன்னா, இதுல இருக்க ஸ்பீக்கர்
ஸ்பீக்கர் குவாலிட்டி. எனக்கு கேட்டீங்கன்னா ஸ்பீக்கர் குவாலிட்டி கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். நீங்களே கேட்டு பாருங்க, உங்களுக்கு எனக்கு வந்து கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பை தி ஸ்பீக்கர் குவாலிட்டி இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, மெயின்லி உங்களுக்கு வந்து ஸ்லிம்மா இருக்கிறதுனால நிறைய ஸ்பேஸ் கிடைக்காது. ஸோ அதனால இட் டசன்ட் சவுண்ட் தட் கிரேட். அடுத்தது நம்ம கேமராஸை பத்தி பேசலாம். ஏன்னா கேமரால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணிருக்காங்க. பிரைமரி கேமரா 108 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் 8 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கிடைச்சிடும். எனக்கு ஒரு விஷயம் என்ன பிடிச்சிருக்குன்னா, இந்த ரெட்மி நோட் 15ல கேமரா பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் நல்லா பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி HDR நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் அ பட்ஜெட் டு மிட் ரேஞ்ச் ஃபோன் இஸ் ஆக்சுவலி குட். போட்டோஸ் பாருங்க. ஒரு சின்ன பிரச்சனை நான் என்ன நோட்டீஸ் கொஞ்சம் ஓவர் ஷார்ப்பனிங் இருக்கு இஷ்யூஸ். பட் ஸ்கின் டோன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவு ரெட்மி ஃபோன் கம்பேரிசன் இட்ஸ் குட். போர்ட்ரேட்ஸ் கூட பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. செல்ஃபிஸ் கூட குட் ஜாப். லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பிரைமரி கேமரா வச்சு நீங்க 4K 30 FPS வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வச்சு நீங்க வந்து 1080p வீடியோஸ் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். பிரைமரியில நீங்க 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் கிடைக்காது. 1080pல தான் ஸ்டெபிலைசேஷன் கிடைக்கும். ஓவரால் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஒன் ஆஃப் த குட் கேமராஸ் இந்த பிரைஸ் ரேஞ்ச்லன்னு கண்டிப்பா சொல்லலாம். எனிவே இந்த போன்ல இருந்து எடுத்திருக்க எல்லா போட்டோ சாம்பிள்ஸையும், ரா போட்டோ சாம்பிள்ஸையும் அண்ட் ஆஃப் கோர்ஸ் வீடியோ சாம்பிள்ஸ் நாங்க வந்து ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிருக்கோம். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. சரி, அடுத்து ஃபைனலி பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். வெல், ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு Snapdragon 6 Gen 3 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. ரெண்டு வேரியன்ட்ஸ் இருக்கு, 8 128GB 8 256GB. சி ஆட்டிடியூட் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் ஸ்கோர் தான் கிடைச்சது. இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம் வித் 6S Gen 4 or 6 Gen 4. ஆக்சுவலி 6 Gen 4 கொடுத்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். அண்ட் BGMI COD இந்த மாதிரி கேம்ஸ்ல விளையாட விரும்புறீங்கன்னா லோ அண்ட் 60 FPS உங்களுக்கு கிடைக்கும். லோ கிராஃபிக்ஸ் 60 FPS உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ஃபோன் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபோனா சொல்லவே முடியாது. டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம், பட் நாட் த பெஸ்ட். சி பெர்ஃபார்மன்ஸ் என்னதான் ஒரு மாதிரி ஆவரேஜா இருந்தாலும் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் குட். ஏன்னா 5520 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 45 வாட் சார்ஜிங் ஸ்பீட் இருக்கு, இன்க்ளூடிங் சார்ஜர் இன்சைட் தி பாக்ஸ். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் எனக்கு தோணுச்சு. அண்ட் கண்டிப்பா இந்த 5500 mAh பேட்டரி வந்து உங்களுக்கு 1+ டே பேட்டரி லைஃப் கொடுத்துரும் ஈஸியா. அஃப்கோர்ஸ் இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேவையான 5G பேண்ட்ஸ் கிடைச்சிடும். ஸோ ஏர்டெல் அண்ட் ஜியோ ஷுட் ஒர்க் ஃபைன். Wi-Fi 5 சப்போர்ட் தான் உங்களுக்கு இருக்கு. அண்ட் Bluetooth 5.3 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. NFC கிடையாது. ஃபைனலி சாஃப்ட்வேர் பற்றி பேசலாம். அண்ட் சாஃப்ட்வேரில் கண்டிப்பாக Xiaomi could have done better அப்படின்னு சொல்லலாம். See, HyperOS 2 based on Android 15 out of the box is not a great idea. ஆனால் Xiaomi என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா Redmi Note 15ல உங்களுக்கு 4 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு. which means Android 16 கண்டிப்பாக வந்துடும். மேபி Android 18 வரைக்கும் வரும். பட் Android 16 out of the box கொடுத்திருந்தா Android 19 வரைக்கும் வந்திருக்கும்ல. that would have been better. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நீங்க என்னதான் செட்டப்ல அவாய்ட் பண்ணாலும் 21 ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி வந்துருது at first launch. அதுல 10 கேம்ஸ் இருக்கு, 11 தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் கொடுத்திருக்காங்க. கேம்ஸ் மொத்தமாவே நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் delete பண்ணிட்டேன். ஆனா ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் சில ஆப்ஸ்ல யூஸ்ஃபுல்லா தோணுச்சு எனக்கு. See, HyperOS 2 பத்தி அதிகமா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. HyperOS 3 வந்துருச்சு. அண்ட் HyperOS 3 இதுக்கு வரும்போது நல்லா இருக்கும். பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நாங்க என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா, இன்டர் கனெக்டிவிட்டி ஃபீச்சர் வந்து இந்த Xiaomi Redmi Note 15ல கொடுத்திருக்காங்க. இன்டர் கனெக்டிவிட்டியில நீங்க வந்து விண்டோஸ் சிஸ்டம்ஸ், மேக் புக்ஸ் இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஈகோ சிஸ்டம்ஸ் கூட உங்க போனை கனெக்ட் பண்ணி டைரக்டா ஃபைல் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிக்கலாம், which is very very nice. ஸோ Redmi Note 15 எப்படி இருக்கு நீங்க கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி எனக்கு வந்து இதோட டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி ஸ்லிம்மா இருக்கிறதுனால, லைட்டா இருக்கிறதுனால. அது மட்டும் இல்ல, டிஸ்பிளே நல்லா கொடுத்திருக்காங்க, பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு, சார்ஜிங் ஸ்பீட் ஃபாஸ்டா இருக்கு. ஸோ ஆல் தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் ரொம்ப முக்கியமா கேமரா டியூனிங் நல்லா பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த 108 மெகா பிக்சல் கேமராவை நல்லா டியூன் பண்ணிருக்காங்க. பட் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ல எஸ்பெஷலி அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 கொடுத்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஸோ இந்த விஷயம்லாம் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்பேக் டிவைஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மேபி அதுக்கு அடுத்த வருஷம் Redmi Note 16 maybe will be the comeback device. and பிரச்சனை என்னன்னா, இப்போ மார்க்கெட்டே வந்து ஸ்மார்ட் போன் மார்க்கெட்டே இட்ஸ் நாட் லுக்கிங் குட், எஸ்பெஷலி வந்து இந்த பிரைஸ் ரைசஸ்ல ஆகுறதுனால. ஸோ Redmi Note 15 என்னதான் நல்ல டிவைஸா இருந்தாலும் பிரைஸ் ஏற தான் போகுது. லான்ச் பிரைஸ் என்னதான் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்தாலும் அண்டர் 20 தான் வரப்போகுது. பட் இது வந்து ஒரு கம்பேக் டிவைஸ்ன்னு கேட்டீங்கன்னா மேபி நாட். however ஒரு நல்ல டிவைஸ்னு கண்டிப்பா சொல்லலாம். ஆல்ரைட், இதான் என்னோட Redmi Note 15 அன்பாக்சிங். பிடிச்சிருந்தா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல யூ வாண்ட் டு see other comparisons ரிவ்யூஸ்னா கண்டிப்பா அதையும் சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்கு டெக்கு போடு கிளிக்கு ட்ராக் அண்ட் டெக் தமிழ்.